இஸ்ரேலுடைய வார் கேபினட் இன்றைக்கு டிசோல்வ் பண்ணப்பட்டிருக்கிறது, கலைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளால, துஆக்களால அவர்களுடைய அழிவும் அவர்களுடைய அசிங்கங்களும் இந்த உலகத்திற்கு மிக துல்லியமாக தெரிய வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுடைய நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கமும் தற்போது புலிவாலை பிடித்த கதையாக விடவும் முடியாமல், கண்டினியூவாக பிடித்துக் கொண்டும் இருக்க முடியாமல் பாரிய தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே, பிபிசி உள்ளிட்ட ஊடகங்களே வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு 255வது நாளாக காசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வளமையாக நடைபெற்று வரக்கூடிய காசாவினுடைய சம்பவங்களோடு ஒப்பிடும்போது இன்றைய நாள் காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் சற்று குறைவாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 20க்கு உட்பட்ட அப்பாவிகள் அங்கே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல்கள் தொடர்ந்து வந்தாலும் இந்த தாக்குதல்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவாக மாறியிருப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கடந்த சில நாட்களாக கஸ்ஸாம் பிரிகேட் உள்ளிட்ட காசாவிலே போராடக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர குழுக்கள் தங்களுடைய போராட்ட வியூகங்களை மாற்றி இருக்கிறார்கள். அந்த வியூகங்கள் மாற்றப்பட்டதின் அடிப்படையில் பாரதூரமான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சந்தித்து வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அவர்களே தங்களுடைய இராணுவத்தை சேர்ந்த பல பேர் இறந்த செய்திகளை ஒட்டுமொத்தமாக அறிவிக்கிற நிலையாக அது மாறி இருக்கிறது. இன்றைக்கு பல வீடியோக்களே வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது எப்படியான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதையொட்டி அதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் ஒன்றாக இதுவரைக்கும் 37,347 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 85,372 பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், உடல் ஊனமுற்றிருக்கிறார்கள், அவர்களால் செயல்பட முடியாத நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் 15,000க்கு மேற்பட்டவர்கள் அப்பாவி சிறுவர்களாக இருக்கிறார்கள், 10,000க்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 6,000க்கு மேற்பட்ட தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அனாதைகளாக மாறியிருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகளும் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் காசா மீதான யுத்தத்தை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் இஸ்ரேலுடைய நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கமும் தற்போது புலிவாலை பிடித்த கதையாக விடவும் முடியாமல், கண்டினியூவாக பிடித்துக் கொண்டும் இருக்க முடியாமல் பாரிய தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே, பிபிசி உள்ளிட்ட ஊடகங்களே வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், யுத்தத்தை நிறுத்தினால் ஆட்சி பறிபோய்விடும், ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் யுத்தத்தை கண்டினியூ பண்ண வேண்டும், யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தினந்தோறும் கொல்லப்படுகிற நிலையை தடுக்க முடியாமல் இருக்கிறது. எனவே இப்பொழுது யுத்தத்தை எப்படி நிறுத்துவது, நிறுத்தினால் ஆட்சியின் நிலை என்ன ஆகும் என்கிற பாரிய கேள்விகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைய நாளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே வெடித்திருக்கிறது. ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும், யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், சமாதான பேச்சுக்களினூடாக எங்களுடைய பணைய கைதிகள் மீட்டெடுத்து வர வேண்டும் என்கிற இந்த 4 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அங்கே போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் UNRWA
193 அதிகாரிகள் யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அங்கே செயல்பட்டு வரக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஊழியர்கள் 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவினுடைய இந்த யுத்தத்திலே. அதே நேரத்தில் UNRWA 193 அதிகாரிகள் அங்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து மருத்துவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பலவிதமான சேவைகளும் மக்களுக்கு தன்னார்வலர்களாக வந்து செயல்படக்கூடியவர்கள் மீதெல்லாம் குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இஸ்ரேலுடைய பின்னடைவு எவ்வளவு தூரம் போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு செய்தியாக இன்றைக்கும் என்ன வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால், காசாவினுடைய எல்லை பகுதிகள், நார்த் இஸ்ரேல் பகுதிகளில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலியர்கள் காசாவை கைப்பற்றி அவங்க காசாவினுடைய எல்லை பகுதி இஸ்ரேல் என்று அறிவித்திருக்கக்கூடிய பகுதிகளில் நார்த் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் குடியேற்றங்களிலிருந்து சுமார் 7 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். டெல் அவிவ் உள்ளிட்ட இஸ்ரேலிய நகரங்களுடைய ஹோட்டல்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், காசாவிலே இருக்கக்கூடிய அகதிகள் அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள், இஸ்ரேலிய அகதிகள் ஹோட்டல்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஆனால் 2 தரப்பினரும் அகதிகள் தான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனவே இஸ்ரேல் மீதான தாக்குதல், இஸ்ரேல் மீதான அடி பாரதூரமான அடியாக இருக்கிறது. எதிர்வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் அவர்களில் யாரும் மீள காசாவினுடைய எல்லைக்கு நார்த் இஸ்ரேலுக்கு வரக்கூடாது, வர முடியாது என்கிற அறிவிப்பை இன்றைக்கும் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல். அகதிகளாக வெளியேறின யாருமே ஆகஸ்ட் 15 வரைக்கும் அவங்களுடைய இடத்துக்கு வரக்கூடாது, வரவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு அடி ஹிஸ்புல்லா தரப்பால் அந்த பகுதிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் எனக்கு பின்னால் காட்சிப்படக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்ப்பீங்க, வெடித்து சிதறுகிற காட்சி. இந்த காட்சி தைரல் பலா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகளாக இருக்கிறது. இதற்குள் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் சேர்ந்து பாரிய மோதலையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய வார் கேபினட் இன்றைக்கு டிசோல்வ் பண்ணப்பட்டிருக்கிறது, கலைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இந்த யுத்தம் ஆரம்பித்ததோட என்ன பண்ணாங்கன்னா 2 கேபினட்டுகள் அமைக்கப்பட்டது. ஒன்று ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை, பிரதமர் அதற்கு தலைவராக இருப்பார். அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், நாட்டை எப்படி கொண்டு போகிறது என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை. இதே நேரத்தில் யுத்தத்தை எதிர்கொள்வதற்காக எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு வார் கேபினட், யுத்தத்திற்கான அமைச்சரவை, போர் அமைச்சரவை என்றொன்றை உருவாக்கி இருந்தார்கள். இந்த யுத்தத்திற்கான அமைச்சரவை தான் எந்த தாக்குதல்களை நடத்த வேண்டும், அடுத்த தாக்குதல்களை இப்படி நடத்தலாமா அப்படி நடத்தலாமா என்று இராணுவத்தோடு பேசி இவ்வளவு பாரிய அநியாயத்தை செய்து வந்தவர்கள். கடந்த வாரம் இஸ்ரேலுடைய வார் கேபினட்டிலே இருந்த மிக முக்கியமான அமைச்சர் கேலன் பதவி விலகியதை தொடர்ந்து வார் கேபினட்டை அவர்களால் கண்டினியூ பண்ண முடியாமல் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வார் கேபினட்டை கலைத்திருக்கிறார், டிசோல்வ் பண்ணி இருக்கிறார். இதை கலைச்சதுனால அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அவர் மீண்டும் ஒரு புதிய வார் கேபினட்டை அமைக்கக்கூடும், அல்லது இந்த கேபினட்டே தேவையில்லை, இருக்கிற அமைச்சரவை அரசாங்கத்தின் கேபினட்டே நாங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம் என்கிற ஒரு நிலைக்கு அவர் செல்லக்கூடும். ஆனால் அப்படி செல்வதால் அவருக்கு இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, எதிர்க்கட்சிகள் ஆல்ரெடி ரோட்டுக்கு இறங்கி இருக்கிறாங்க, பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அது அவர்களால் தவிர்க்க முடியாமல் போகும். மொத்தத்தில் மீண்டும் ஒரு இடியப்ப சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அல்லாஹ்வினுடைய அருளால, அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளால, துஆக்களால அவர்களுடைய அழிவும் அவர்களுடைய அசிங்கங்களும் இந்த உலகத்திற்கு மிக துல்லியமாக தெரிய வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கன்னா அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்போம், அத்தனை பேரும் ஒற்றுமையா இருப்போம், யூதர்கள்னா எப்படி தெரியுமா என்கிற பிம்பங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவர்களுக்குள் எத்தனை ஓட்டை உடைசல்கள் இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே வார் கேபினட் கலைக்கப்பட்டிருப்பது என்பது இஸ்ரேலுடைய பயணத்திலே ஒரு பாரிய பின்னடைவு என்பதை சர்வதேச ஆய்வாளர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை
செய்திகளை நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தித்தாள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ரஃபாவிலே நடந்து வரக்கூடிய சண்டை என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலியர்களுடைய உயிர்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தங்களுடைய படையை மரணப்படுகொலிக்குள் தள்ளி இருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய படைகளையே கொன்று குவிப்பதற்கு சாட்சியாக மாறி இருக்கிறது. எனவே ரஃபா நாம் எதிர்பார்த்ததை போன்று கிடையாது. இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படியான அழிவுகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசாவை அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காசாவை அழிக்க வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் தொடர்ந்து அழித்து வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான சண்டை உச்சகட்டத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. ஹெஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் மீது 5000க்கு மேற்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதுவல்லாமல் ட்ரோன் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சிறு சிறு ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உள்ளே புகுந்து அவர்களுடைய பட்டு பயங்கரமான இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய ரதுவான் படைப்பிரிவு இஸ்ரேலியர்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய இர்னா செய்தி சேவை உள்ளிட்ட பல பேரும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலி டைம்ஸ் இன்றைக்கு எங்கள் மீது 5000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஹெஸ்புல்லாக்கள் ஏவி இருக்கிறார்கள், பாரிய ஏவுகணை தாக்குதல் என்பதை அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதாக எடியோத் அஹ்ரோனோத் சொல்கிறது. அது என்ன நம்பிக்கை என்று சொன்னால், தற்பொழுது இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து வரக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய பல பகுதிகளை தங்களுடைய அண்ட கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த வகையில் இஸ்ரேலுடைய பல நகரங்கள், குறிப்பாக கிரியாத் ஷமோனா தற்போதும் மொத்தமாக சாம்பல் தேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே வெடிகுண்டு சப்தங்கள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கலீலி, அப்பர் கலீலி உள்ளிட்ட பகுதிகள் மொத்தமாக ஹெஸ்புல்லாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்திருக்கிறது என்கிற நேரத்தில் இந்த லைத்தானி என்கிற ஒரு ஆறு இருக்கிறது. இந்த ஆறு லெபனான் எல்லைக்குள் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு, ரொம்ப அழகான ஒரு ஆறாக இருக்கிறது. இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் லைத்தானி ஆறு என்று சொல்லுவார்கள். இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் வந்து சண்டையிடக்கூடிய லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தினால் திரும்பி அவர்களுடைய எல்லைக்கே போவார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் நம்புகிறது என்று எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க போவாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் எல்லை தாண்டி இஸ்ரேலுக்குள் நிற்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளிப்படையாகவே தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருந்து தாக்குதலை நடத்தியவர்கள், இஸ்ரேல் இங்கே இருக்குது, இந்த பகுதிக்கு தாக்குதலை நடத்தியவர்கள் தற்போது ஆற்றுக்கு இந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு நேரடியாகவே ஆற்றை விட்டு அடுத்த எல்லையையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளிப்படையாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இதுதான் அந்த ஆற்றினுடைய காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இது தண்ணி நிறைய இருக்கிற டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தினுடைய காட்சியை பார்க்குறீங்க. லைத்தானி ரிவர் என்று சொல்லுவாங்க, ஆறு என்று சொல்லுவாங்க. இந்த ஆறினுடைய அடுத்த பக்கத்துக்கு வந்து தற்போது இஸ்ரேலுடைய பகுதிகளுக்குள்ளேயே வந்து தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எனவே அவர்கள் தற்போது யுத்தம் நடப்பது லெபனானுக்குள்ளே அல்ல, கண்டிப்பாக தற்போது யுத்தம் நடப்பது இஸ்ரேலுக்குள்ளே என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக தங்களுடைய 16 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். நமக்கு தெரியும், ஒருத்தன் செத்தா கூட சொல்ல மாட்டாங்க.
ஒரு 400 பேரை கொன்னா 4 பேர் செத்துட்டாங்க என்ற ஒரு செய்தியை தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் எங்களுடைய 8 பேர் செத்துட்டாங்க, எங்களுடைய 10 பேர் செத்துட்டாங்க, எங்களுடைய 16 பேர் செத்துட்டாங்க என்கிற செய்திகளை வெட்கத்தை விட்டு வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற 16 பேர்ல மிக முக்கியமான சில பேருடைய புகைப்படங்களையும் இதுவரைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இஸ்ரேலை பொறுத்தவரையில் சாகிறவனுடைய புகைப்படத்தை கூட லேசாக வெளியிட்ட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. தற்போது 16 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் வெளியிட்டிருப்பது வெறுமனே 12 பேருடைய புகைப்படங்களை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் அவர்களுடைய படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளாக இருக்கிறார்கள். ஒரே இடத்தில் வைத்து துவம்சம் செய்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே இன்றைய நாளில் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற வீடியோவே இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் எங்கெல்லாம் நிற்கிறார்கள், அங்கே கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் எப்படியான தாக்குதல்களுக்கு திட்டமிடுகிறார்கள் என்கிற காட்சிகளை மொத்தமாக கஸ்ஸாம் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய தாக்குதல்களை நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அது இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல் காட்சிகள் கிடையாது. அங்கே கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவாயிருக்கு. பாருங்க, தூரத்தில் இருந்து அவங்க அத்தனை பேரையுமே திட்ட தெளிவா கேமராவில் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. எங்க யாரு நிற்கிறா, எப்படி நிற்கிறா என்கிற காட்சிகள் துல்லியமாக பதிவாகி இருக்கிறது. இந்த ஏரியாவில் எல்லாம் இது பங்கருக்குள்ள இருந்து வெளியில வந்து அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இந்த பகுதி உங்களுக்கு மறைத்து காட்டப்படும். அவங்க ராணுவம் நிற்கிற பகுதிகள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இது ஆயுதம் சார்ந்த ஒரு பகுதிங்கிறதுனால ரோட்ல போகும்போது ரோட்டுக்கு நடுவில் ஏதோ ஒன்று புதைக்கிறாங்க. மேல அந்த அவர்களுடைய பயங்கரமான டேங்குகள் வரும்போது அது வெடித்து சிதறுகிற காரணத்தினால் தான் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். இதே நேரத்தில் அவர்களை இஸ்ரேலை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம் அவருடைய டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சி. இதுவெல்லாம் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வெளியிலே வந்து தாக்குதல்களாக நடத்தப்படுது. இங்க நீங்க அவங்க காட்டுற அந்த அம்புக்குறி காட்டுற இடங்கள் எல்லாம் பாருங்க, எல்லா இடத்திலும் வெடித்து சிதறக்கூடியது கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்திய தாக்குதல்கள், இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படையினரை நோக்கி நடத்திய தாக்குதல்கள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது அவங்களை நோக்கி மற்ற விதமான தாக்குதல்களை எல்லாம் நடத்தக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் வெடித்து சிதறுகிற காட்சிகளை பாருங்க. எல்லாமே அவர்களுடைய ராணுவத்தினர் ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த இடத்துல தங்கிக்கிட்டு நிற்பாங்க, அந்த இடத்துல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இது அவங்களோட வெஹிக்கிள் வருது, இதையெல்லாம் இலக்கு வைத்து தான் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். தாக்குதல் நடத்தப்பட்டதோடு உடனே அந்த செத்தவைங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்காக வேகமாக வருகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இப்போ உடனே என்ன ஆகும் என்று கேட்டால் அவர்களுடைய ஹெலிகாப்டர் வந்து பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகளும் இதிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை தூரத்தில் இருந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அதிலே அவர்களுடைய கொல்லப்பட்டவர்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகள், வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற காட்சிகள், பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ ஹெலிகாப்டர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆக்களை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக வருவாங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். இங்கே ஹெலிகாப்டர் வரும்போதே என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த ஏரியாவில் அட்டாக் பண்ணி கொண்டே வர்றாங்க. அப்பாச்சி ஹெலிகாப்டர் இங்கே வருகிறது, வந்து அவர்களை அள்ளிக்கொண்டு போகிற காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி சராயா அல் குதுஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க ஒரு முக்கியமான தாக்குதலை திட்டமிடுகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நமக்கு பார்க்க முடியாது, ஏன்னா இதில் காட்ட முடியாது, பெரிய சிக்கலை உண்டாக்கும். அதுவல்லாமல் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காட்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இங்கே ஒரு கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த சகோதரர் தூங்குகிற காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூங்கி எழும்பி அவர் என்ன செய்கிறாருன்னா டீ குடிக்கிறாரு. தூங்கி எழும்பிட்டு பாருங்க, டீ குடிக்கிறாரு. டீ குடித்ததுக்கு பிறகு நிம்மதியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு போர்வை எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கிறது. டீ எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும், டைமுக்கு டைம் டீ கிடைக்கிற அளவுக்கு அங்கே தாக்குதல் அவர்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பங்கர்லேருந்து வெளியே வர்றாங்க, தங்களுடைய வேலைகளை துல்லியமாக செய்கிறார்கள். இதில் நம்ம அவங்களுடைய தாக்குதல் அந்த கட்டங்களை காட்ட முடியாது. நம்ம மெயினாக இதை காட்டினதுக்கான காரணம் அவங்க எப்படி வந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதற்கான காட்சியாகத்தான் அதை காட்டி இருக்கிறோம் என்கிற நிலையில் இப்படி படுபயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஹூதிகள் நடத்திய தாக்குதல் ரெட் சீல
பிலிப்பைன்ஸினுடைய கப்பலை நோக்கி நடத்திய தாக்குதலுடைய வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்க முடியும், அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் கப்பலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. அதில் ஹூதிகளுடைய ஆளில்லாத படகு வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இது சூசைட் படகு என்று சொல்லுவார்கள், தற்கொலை படகு என்று சொல்லுவார்கள். இதில் ஆள் இருக்க மாட்டாங்க, படகு மட்டும் வரும். அந்த படகை கொண்டுதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த படகு வரக்கூடிய காட்சியும் இதில் பதிவாக இருக்கு. பார்த்தீங்கன்னா செங்கடலில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஆள் இல்லாத இந்த படகை அனுப்பி விட்டுருவாங்க. அது போய் கப்பலில் மோதித்தான் அந்த தாக்கத்தை உண்டாக்குகிறது. இது அந்த கப்பல் தாக்கப்படுவதற்கு முந்தைய காட்சியாக இருக்கிறது. உள்ளே அந்த கப்பல் வருகிற, அந்த கப்பலை நோக்கி அந்த போட் வருகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த கப்பலை ஹெலிகாப்டரில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்க்க முடியும், எடியோ தஹரனோத்தே இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய ஊடகமே இந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது, மூழ்கக்கூடிய கப்பலுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே செங்கடல் பகுதிகளிலையும் காசா மீதான யுத்தத்தை நிறுத்துங்கள், பாலஸ்தீனம் மீதான தாக்குதல்களை நிறுத்துங்கள், நாங்களும் தாக்குதல்களை நிறுத்திவிடுவோம் என்று கூறி பாரிய எதிர்வினை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் நமக்கெல்லாம் தெரியும். இன்றைய தினம் எந்த விதமான தாக்குதல்களையும் ஹூதிகள் நடத்தாத நிலையில் கடந்த 2 நாட்களாக நடத்திய தாக்குதல்கள் பாரிய பின்னடைவை அமெரிக்க பிரித்தானிய இராணுவத்திற்கு உண்டாக்கி இருக்கிற அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களும் அவர்களால் சகிக்க முடியாத ஒரு நிலையை மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் தான் காசாவுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தாராளமாக இஸ்ரேல் மீதான அவர்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறார்கள். இஸ்ரேல் கண்டிப்பாக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, பின்வாங்கியே தீர வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான் என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மக்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது, அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். நாம் பிரார்த்தனை மாத்திரம்தான் செய்ய முடியும், அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் நாம் குரல் எழுப்ப முடியும். இதை தவிர்த்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு எவ்விதத்திலும் அனுமதிக்கவில்லை. எனவே அரச பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். தீவிரவாதமும் பயங்கரவாதமும் மற்ற அமைதியான மக்களாக இந்த உலக மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அனைத்து நல்லுள்ளம் கொண்ட மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். காசாவினுடைய நற்செய்திகள் வரும் வரைக்கும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.